ஆனந்திக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேடுகிற இந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த இன்டர்நெட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் மக்களை சந்திக்கவும், இவர்கள் உம்மை சந்திக்கவும், உம்மை நோக்கி பார்க்கவும், நாங்கள் ஆண்டவரை சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, வார்த்தைகளை கேட்க, அப்பா அந்த நேரங்கள் முடிச்சு செலவெடுத்த இந்த கிருபைக்காக, சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று கூட ஆண்டவரை இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆசீர்வதிங்க, எங்கள் ஐக்கியங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்ப ஜெபங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்கள் வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் தேவ மிகவும் உண்டாக முதல் பாடலாக திருப்பாத நம்பி வந்தேன், பக்கம் 7. திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தேவனை நோக்கி தேவனின் பாதத்துக்கு நாம் அமருவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிருமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிருமே. சிலுவை எழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்ன துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோர் என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோர் என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்த நீர் அல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்த நீர் அல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊன்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ளம் ஊன்றி ஜெபித்தே,
உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. அனைவரையும் அன்போடு இந்த பரிசுத்த நற்கனை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. 4ஆம் பகுதியில் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிழ்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். உன்ன துதி பாடல் குளோரியா நாம் சேர்ந்து சொல்லி தேவனை ஆராதிப்போம். உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனித மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிழ்மித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பிறனக்குமானாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர்,
இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாக பிதாவி மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். இந்த வாரத்துக்கு குறிக்கப்பட்ட சுருக்க ஜெபம் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். Collect for first Sunday after Easter. எல்லாம் வல்ல பிதாவே, உமது மிகுந்த இரக்கத்தினாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவன் தரிசனத்தினாலும் சீஷர்களை மகிழ்வித்தவரே, எங்களோடு இருக்கும் அவருடைய பிரசன்னத்தை அறிவதன் மூலம் அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையினால் நாங்கள் பலப்படவும் தாங்கப்படவும் நீதியிலும் சத்தியத்திலும் உம்மை இடைவிடாது சேவிக்கவும் கிருபை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமருங்கள். இப்போ நாம் வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். 2 பாடங்களை வாசிப்போம். அப்படி நீங்கள் இன்னொரு பாடம் வாசிக்கணும்னா நான் இந்த 3 பாடத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அதை நம்ம வாசிக்கல, ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 26 வரை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 26 வரை. இது நீங்கள் வீட்டில் வாசிப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி நான் வாசிக்கப்பட பாடம் சங்கீதம் 34. சங்கீதம் Psalm 34 verse 1 to 8. சங்கீதம் 34 வசனம் 1 8 வரை. சங்கீதம் 34 வசனம் 1 8 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடையே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமை உண்டாவதாக. ஆமென். சுவிசேஷ பாடம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 தொடங்க. நபராய் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 தொடங்க. Gospel of St. John chapter 3 beginning from verse 16. St. John chapter 3 beginning from verse 16. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலேயே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினைக்கு தீர்ப்புக்குள் பட்டாயிற்று. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதை அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மாண்டவரே கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இன்னும் உயிர்த்தெழுந்த நாட்களில் இருக்கிறோம். இந்த ஈஸ்டர் நாட்களில் தான் இருக்கிறோம். 50 நாட்கள் நம்ம இந்த ஈஸ்டர் நாட்களை நாம் கொண்டாடுகிறதா இருக்கிறது. அதில் வருகிற இன்னைக்கு உள்ள பாடம் யோவான் 3ஆம் அதிகாரம் 14 21. இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சுவிசேஷ பாடம், அது வாசி கேட்டது. இதில் 3 காரியங்களை மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன்.
அதை நீங்கள் தொடர்ந்து அதுக்கு யோசிச்சு பாருங்க. 3 காரியம். முதல் தேவனுடைய அன்பு, இரண்டாவதாக விசுவாசம், மூன்றாவதாக தேவனுடைய ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம். முதல் அன்பு, தேவ அன்பு, இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது ஒளி. இன்னைக்கு தேவ அன்பு என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு உலகத்தை ஆண்டவர் படைத்தாரு, ஆதாம் ஏவலை படைக்கிறாரு, உலகத்துல எல்லாத்தையும் அதனால படைத்து முடிக்கிறாரு. இந்த உலகத்தை ஆண்டு தான் உண்டாக்கினார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அவர் சிருஷ்டிகர், படைத்தவர் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் மனுஷனை படைத்து இந்த ஒரு தோட்டத்தை படைச்சி தோட்டத்துல வச்சு அவர் அவனோடு வாழும் ஆசைப்பட்டாரு. ஆனால் அவன் பாவம் செய்யும் பொழுது அந்த உறவு முறிந்து போகிறது. இந்த உறவு முறிந்து போகும் பொழுது தேவனுடைய அன்பு மாறவே இல்லை. தேவன் மனுஷனை அதிகமா நேசித்தார். ஆனா மனுஷர்கள் தான் எப்பொழுதுமே தேவனை விட்டு விலகி போகிறாங்க. மீறுதல்கள், ரிபேலியன் சொல்லல, அவர் மீறுதல் உண்டாக்கினார்கள், விலகி போய்கொண்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் கிட்ட வந்து கொண்டே இருந்தாரு. ஆனா ஆட்களை அனுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, அவருடைய நியாயாதிபதிகளை அனுப்புறாரு, ராஜாக்களை அனுப்புறாரு, வார்த்தைகளை அனுப்புறாரு, ஒவ்வொரு காலம் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஜனங்கள் கிட்ட வரவே முடியல. ஜனங்கள் தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் தூரத்துல வருகிற செய்தியாவே இருக்கு. அப்ப அவங்க பக்கத்துல இருந்து அவங்களோடு நடக்கிற ஒரு ஆள் வேணும், அவங்களை புரிந்து கொண்டு அவங்களோடு வாழ ஒருத்தர் வேணும் சொல்லிட்டு தேவன் செய்யறாரு, சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். யோவான் 3:16 நமக்கு அதிகமா தெரிந்த ஒரு வார்த்தை. அப்ப தேவன் ஏன் இயேசு உலகத்துக்கு அனுப்பினார்னா, அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு அளவில்லாத ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்றோம்ல, அவர் அகாப்பி லவ் சொல்றோம். தேவனுடைய அன்பு அளவற்றது, வரையறை அற்றது, நமக்கு எல்லாத்துக்கும் மீறினது. உலகத்தினுடைய அன்பு போல இல்லை, மனுஷன் அன்பு போல இல்லை, எல்லாத்துக்கும் வித்தியாசமான தேவனுடைய அன்பு, ஒரு உயர்ந்த தேவனுடைய அன்பு. அவனை செஞ்சாரு, மனுஷனை மீட்க வேண்டும், மனுஷன் பாவத்தில் அழிந்து போயிடக்கூடாது, மனுஷன் பாவத்திலே விழுந்து போயிடக்கூடாது, மனுஷனுக்கு ஒரு மீட்பு வேணும், ரட்சிப்பு வரணும், அவன் மாறணும், அவன் என்கிட்ட மறுபடியும் வரணும், நான் அவன் கிட்ட மறுபடியும் போய் அவன் கிட்ட சேர்ந்து வாழணும் சொல்லிட்டு தேவன் ஆசைப்படுறாரு. அந்த ஆசைப்படுறதுக்கான காரணம் தான் நீ இயேசு உலகத்தில் வந்தாரு, நமக்காக பாடுகளுக்குள் கடந்து செல்கிறாரு, சிலுவையில மரிக்கிறாரு, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா தேவனுடைய அன்பு. நான் எப்பொழுதும் சொல்ல ஒரு கதை, இன்னைக்கு ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம் சொல்லும் பொழுது, ஒருத்தர் அன்பு கூறன்னு சொல்லும் பொழுது அது எப்படி நான் அதை காட்டுறது? அதாவது நான் இதை எனக்கு சொல்லியிருக்கேன் அந்த கதையை. ஒரு எறும்பு ஒரு எறும்பிட்ட போயிட்டு நான் சொல்றேன், எறும்பே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. அந்த எறும்புக்கு எப்படி புரியும்? எறும்பு ஓடி போயிடும். இல்லை எறும்பு நான் மிதிச்சாலும் அது செத்து போயிடும். இல்லை குருவிட்டு போறேன், குருவி போய் சொல்றேன், குருவி நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ குருவி அப்படின்னு சொல்றேன். அந்த குருவி என்ன செய்யறது? கிட்ட போறவே பறந்து போயிடுது. நான் நேசிக்கிறேன் குருவியை, அன்பு கூறுகிறேன், ஆனா அதை விளக்க முடியல. அப்ப மிருகங்கள் சின்ன சின்ன மிருகங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அன்பு கூறுறோம், நான் நேசிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றோம், கிட்ட போகும்பொழுது அது ஓடி போயிடுது. அப்ப நான் என்ன செய்யணும்? அதை போல மாறணும். நான் ஒண்ணு குருவியா மாறணும், இல்ல சின்ன எறும்பா மாறணும். நான் பக்கத்துல போய் நின்று அந்த எறும்பு கிட்ட, அந்த குருவி கிட்ட, ஐ லவ் யூ குருவி, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் செய்து உடனே அது புரிந்து கொள்ள முடியும். அது புரிந்து கொள்ள பாஷையில, அது புரிந்து கொள்ள வண்ணமாக அதை போல நான் மாறணும். இன்னைக்கு தேவன் அது போல மாறினார். இன்னைக்கு உலகத்தில் இறங்கி வராரு. அந்த ஆண்டவர் உலகத்தில் இறங்கி அவன் நம்மோடு வாசம் செய்தார். அந்த மகிமை நாம் பார்த்தோம். அந்த வார்த்தை மாம்சமானார், அந்த தேவன் மாம்சமானார். இயேசுவானவர் மாம்சமாகி இந்த உலகத்தில் நம்மோடு நடந்தார், நம்மை போலே சோதிக்கப்பட்டார், நம்மளை போலவே அவர் காயங்களை எல்லாவற்றையும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு, ஆனால் பாவம் செய்யாதவராய் நமக்காகவே அவர் மரித்தார். இது தேவனுடைய அன்பை அவர் சிலுவையில காட்டுறாரு. இன்னைக்கு தேவனுடைய அன்பை எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, சிலுவையில அவர் கைகளை விரித்து இவ்வளவாய் உன்னை அன்பு கூறுகிறேன், இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார். இது பிதாவுடைய அன்பை நம்ம அறிந்து கொள்கிறோம். அந்த மரணத்துல இயேசு உலகத்தை அனுப்பினதுல, இந்த மக்களுடைய பாவத்தை மன்னிப்பதுல இன்னைக்கு தேவன் நம்ம காட்டின அன்பு, இது அன்கண்டிஷனல் லவ். இதை நம்ம விவரிக்கவே முடியாது. எவ்வளவு சொன்னாலும் இந்த அன்பு புரிந்து கொள்ளவே நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு மேலான அன்பு, ஒரு வித்தியாசமான அன்பு, எப்போ நம்ம மன்னிக்கிற அன்பு, நம்ம ஏற்றுக்கொள்கிற அன்பு, மனுஷனை அவர் மேஜையில உட்கார வைக்கிற அன்பு. இந்த அன்பு நமக்கு உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது இந்த அன்பு உலகத்துல இல்லை. இது தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கேள்வியை நம்ம நீங்க கேளுங்க. தேவனுடைய அன்பை நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? தேவன் அன்பு கூறுகிறார், என்னை அவர் நேசிக்கிறாரு, என்னை அன்பு கூறுகிறாரு அப்படின்னு சொல்லுவது அன்பு கூறுவேன் அப்படின்னு நம்ம பாடுறோம்.
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா அப்படின்னு. ஆனா அவரு அதிகமான அன்பை நமக்கு கூர்ந்தார், அதிகமான அன்பை நமக்கு காட்டினார். இந்த அன்பை நான் புரிந்து கொண்டு வாழ்கிறேன்னா, இந்த அன்பை நான் தவறாக பயன்படுத்துகிறேன்னா, டேக் ஃபார் கிராண்டட் சொல்றோம்ல, இந்த அன்பை நான் தவறாக எடுத்துக்கொள்கிறேன்னா, இந்த அன்பை அவர் தான் அன்பு கூறுகிறாரு, ஆண்டு தான் இன்னும் அன்பா இருக்கிறாரு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், நான் எப்படி வரலாம், நான் தூங்கினாலும் ஆண்டு கோச்சிக்க மாட்டாரு, நான் பாவம் செஞ்சாலும் கோச்சிக்க மாட்டாரு, அவர் தான் அன்பாக என்னை மன்னிச்சிடுவாரு, நான் தப்பு பண்ணா என்னை கோச்சிக்க மாட்டாரு, நான் இஷ்டப்பட வாழலாம் கோச்சிக்க மாட்டாரு, அவர் அவ்வளோ அன்பா இருக்கிறாரு, நான் எப்போ போனாலும் ஏற்றுக்கொள்வாரு, எப்போ போனாலும் ஏற்றுக்கொள்வார் தான். ஆனால் அந்த அன்பை நம்ம தவறாய் பயன்படுத்தக்கூடாது. அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது உலக அன்பு இல்லை, அது நம்மை அதிகமாக நேசிக்கிற அன்பு, மனுஷனை அதிகமாக நேசிக்கிற அன்பு. அப்ப இந்த அன்பை நான் புரிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு அவரோடு நான் வாழ ஆரம்பிக்கணும். இதைதான் தேவன் விரும்பினார். ஆதாமோடு நடந்த தேவன் நம்மோடு நடக்க ஆசைப்படுறாரு. நம்மோடு இந்த உறவு சரியா ஆகணும்னு சொல்லி இயேசு உலகத்துக்கு அனுப்பினார். இந்த உறவு சரியாவே இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் உறவு சரியா இருக்கணும். எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தில் இருக்கணும். எப்பொழுதுமே அவருடைய புரிந்து கொள்ளணும். எப்பொழுதுமே அவருக்கென்று வாழ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்றாருல, உங்களுடைய துதி எப்போ என் வாயிலே இருக்கும், நான் உங்களுடைய சமூகத்திலே நின்றுட்டு இருப்பேன், நான் உங்களுக்குள்ளேயே வாழ ஆசைப்படுறேன். அப்படி இந்த ஆசை நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது இருக்கணும். அவரோடு நடக்கணும், நான் அவரோடு வாழணும், நான் அவர் சொல்றபடி நான் நடக்கணும், அவர் வேதத்தை நான் படிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் செய்யணும், துதிக்கணும், அவர் முகத்தை தேடணும், அவரை நோக்கி பார்க்கணும் சொல்ற அந்த அன்பு நம்ம வாழ்க்கையில பெருக வேண்டும். இந்த கேள்வி கேட்டு பாருங்க, இன்னைக்கு நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய அன்பை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய அன்பு என்றால் என்ன அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். தேவனுடைய அன்பு அங்க எப்பொழுதும் இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அனுப்புற என் குமாரனை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஃபேத், இந்த விசுவாசம் நம் வாழ்க்கையில அதிகமாக பெருக வேண்டும். இன்னைக்கு நீங்க தேவனை எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளோ உங்களுக்கு நான் ஒரு அளவு கொடுத்தேன்னா, எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க? 50% விசுவாசிக்கிறீங்களா? பாதி விசுவாசிக்கிறீங்களா? இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம சந்தேகம் கொஞ்சம் இருக்கு, ஆனா விசுவாசம் கொஞ்சம் இருக்கு, அப்படி இருக்கிறோமா? இல்ல 99% நான் விசுவாசிக்கிறேனா? இல்ல 100% நான் விசுவாசிக்கிறேன், 100% நான் ஆண்டவர் தான் விசுவாசிக்கிறேன். வசனம் 18 படிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான். யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவளுக்கு நரக தண்டனை இல்லை, அவளுக்கு நியாய தீர்ப்புல அவங்க அந்த நியாய தீர்ப்புல விலகி அவங்க பரவத்து போற காரியம் இருக்கு. ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாது, அவளுக்கு தண்டனை இல்லை. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கணை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஆக்கணை தீர்ப்பு உண்டு, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. நீ யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நமக்கு என்ன கேள்வி என்றால், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பம் விசுவாசிக்கிறாங்க, நல்லதுதான். ஆனால் என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய அண்ணன் தம்பியா இருக்கட்டும், இல்லை என் குடும்பமா, என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சொல்லல, என்னுடைய தூரத்தில் இருக்கிற குடும்பம், என் நண்பர்கள், இவர்கள் இயேசு விசுவாசிக்கிறாங்களா? இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் பரலோகம் போறேன். ஆனால் விசுவாசியாதவர்கள், ஆண்டு விசுவாசம் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்கும்? இயேசு விசுவாசிக்காமல் இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இயேசுவை அறிந்து கொள்ளாமலே இருக்கிறாங்க. இயேசு யாருன்னு தெரியாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஒண்ணு ஜபிக்கலாம், இல்லை நான் முடிந்த வரைக்கும் ஆண்டு வார்த்தையை நான் சொல்லலாம். அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா, அவங்க கிறிஸ்துவ ஆகுறாங்க இல்லையா, அது நம்ம முத வேலை இல்லை. நான் தேவனுடைய வார்த்தையை அங்க வைக்கணும். ஆண்டோட வார்த்தையை நீங்க அவங்க சொல்லுங்க. முடிந்த வரைக்கும் ஆண்டு உங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாருன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா தைரியமாக ஆண்டு வார்த்தையை அழகாக சொல்லுங்க. அவங்க மனசு புண்படாம அழகாக அவங்களுக்கு ஏற்றபடி தேவனுடைய அன்பை மட்டும் சொல்லுங்க. நீங்க சரியில்லை, நீங்க அப்படி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தேவனுடைய அன்பை நம்மளால் முடிந்த வரைக்கும் அவளுக்கு காட்டுவோம், நம்ம சொல்லுவோம். அப்புறம் தேவன் விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஆதி அப்போஸ்தலர்கள் தைரியமாய் செய்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, அவங்க என்ன செய்றாங்க, தைரியமாய் போயிட்டு ஆண்டு குறித்து ஜெயில போட்டுட்டாங்க. ஜெயில போட்டவங்க என்ன செய்யறாங்க, தூதன் திறந்து விடுறாரு, சொல்றாரு, நீங்க வெளியே போங்க, இப்ப இயேசு குறித்து சொல்லுங்க அப்படின்னு ஜெப ஆலயத்துல போயிட்டு இயேசு குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பயப்படவே இல்லை. இயேசு குறித்து சொல்லி ஆகணும் அப்படின்னு உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை அவர்களுக்கு இருந்தது. எந்த காரணத்துக்காகவும் இயேசுவை விட்டு கொடுக்கவே இல்லை. தைரியமா போய் இயேசு குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த தைரியம் இருக்கா? நம்ம அந்த இயேசுவை எவ்வளவு விசுவாசிக்கிறோம்? இந்த விசுவாசம் மூலியமாக நான் மற்றவர்களுக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் நிறைய சொல்லலாம் போகல, சின்னதாக ஒரு சின்ன அற்புதம், உங்க வாழ்க்கை நடந்த அற்புதம், உங்க வாழ்க்கையின் சாட்சி, நீங்க மனம் மாறின சாட்சி, இந்த கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல தேவன் அறிந்து கொண்டு உங்க வாழ்க்கை தேவன் அற்புதம் செஞ்சிருப்பாரு, அது செஞ்சிருப்பாரு, இது மற்ற சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு காரியம், ஒரு நாட்கள் வரும். மூன்றாவதாக, இன்னைக்கு இப்படி ஆண்டு அன்பு ஒன்று இருக்கு, விசுவாசம் இருக்கு. இதுல நான் வாழாமல் இருப்பேனானால் நான் இருள வாழ்கிறனா இருப்பேன். ஆண்டவர் இயேசு உலகத்தை அனுப்பி வைக்க அன்பை காட்டியிருக்கிறாரு. அவரை நான் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வேன், நிதியை பெற்றுக்கொள்வேன். ஆனா இதெல்லாம் இல்லாம எப்படி இருக்க, நான் சில மக்கள் நான் இருளிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேன், எனக்கு இயேசுவே வேண்டாம், எனக்கு ஆண்டவரே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இருட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னொரு ஜனம். வசனம் 19, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும், அதாவது இயேசுவான உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறபடினால், மனுஷன் எப்போதுமே கெட்டவனாவே இருக்கிறதுனால, அவன் செய்ததெல்லாம் கெட்டதா இருக்கிறதுனால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கணி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஏன் இவங்க ஆக்கணி தீர்ப்பு, ஏன் இவங்க தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா, இவங்க இருளை தான் விரும்புறாங்க, வெளிச்சத்தை விரும்பல. ஏன்னா வெளிச்சத்துக்கு வந்தா அவங்க வாழ்க்கையில எல்லாமே தெரிஞ்சிருது. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டிடுறாரு. வெளிச்சத்துக்கு வந்தாலே போதும். இப்போ நம்ம இருள் இருக்கும் பொழுது நம்ம ஒரு பொருள் எடுத்தால் யாருக்கும் தெரியாது, நம்ம ஏதாச்சும் வச்சாலும் அவங்க தெரியாது, ஏதாச்சும் காணப்படாலும் தெரியாது. இருள் இருக்கும் பொழுது கீழே விழுந்தாலும் தெரியாது, எழுந்தாலும் தெரியாது. ஆனால் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது நான் விழுந்தது எழுந்ததெல்லாம் என்னோட காயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இல்லை நான் என்ன பொருட்களை எடுக்கிறேன், என்ன பொருட்களை வைக்கிறேன் அப்படி தெரிகிறது. நான் மெழுகுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலங்களில் லைட் இல்லை, இந்த வெளிச்சத்தில் அவனை செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ சர்ச்சில் நிறைய கேண்டல்ஸ் இருக்கும், நிறைய மெழுகுத்தி இருக்கும். இந்த மெழுகுத்தி வெளிச்சத்தை நம்ம கொடுக்குது. இயேசு சொன்னார்ல, வெளிச்சத்தை நம்ம மேலே தான் வைக்கணும், கீழே வைக்க முடியாது. மேலே வைக்கும் பொழுது சுற்றி இருக்கிறதா வெளிச்சமாக்கிறோம், சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரியும். எங்க காசு விழுந்திருக்கு, எங்க பூரா ஓடுது, எங்க பாம்பு ஓடுது, எங்க என்ன ஓடுது அப்படின்னு வெளிச்சம் வரும்போது தெரியுது. இருளில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனா மக்கள் என்ன செய்றாங்க, இருள் தான் விரும்புறாங்க. ஏன்னா இருளில் எல்லாமே மறைஞ்சிருக்கு, யாருக்கும் எதுவும் தெரியாது, நான் என்ன செஞ்சேன் யாருக்கு தெரியாது சொல்லி இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, வெளிச்சத்துக்குள் வாங்க. உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி இயேசுவானவர், எல்லா மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவானவர். இவர் நம்ம வாழ்க்கையில ஒளியை கொடுக்க வந்தார், நம்ம வாழ்க்கையில ஒளியாகவே வந்தார். இவர் நமக்குள் வரும் பொழுது இந்த வெளிச்சம் என் வாழ்க்கை முற்றுமாய் மாற்றும். எனக்குள் இருக்கிற இருள், எனக்கு இருக்கிற பாவங்கள், எனக்கு தவறான காரியங்கள் இதெல்லாம் விட்டு போயிடும். இயேசுவா எனக்குள் வரும் பொழுது என் வாழ்க்கை ஒரு மாற்றம் அடைந்த மறுமுகமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், கெட்டவன் தவறு செய்கிறவன், பாவம் செய்கிறவன் இந்த ஒளியை வேண்டான்னு சொல்றான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்து வராது இருக்கிறான். ஐயோ நான் ஒளிந்து வந்துட்டுன்னா இயேசு என்னை மாத்திடுவாரு, என்னை கண்டிச்சிடுவாரு, நான் இஷ்டப்பட வாழ முடியாது, சுகமாக வாழ முடியாது, என்னோட லைஃப் ஸ்டைல் மாறிடும், என்னோட வாழ்க்கை மாறிடும், எல்லாம் மாறிடும், சரி நான் அங்கேயே இருக்கிறேன், நான் அங்கே வராமல் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், அதுல வாழ்றது சந்தோஷமா இருக்கிறது, இயேசுக்குள் வர்றது கஷ்டமா இருக்கிறது. இன்னைக்கு சத்தியத்தைப்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளிநடத்தவர். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது இந்த வேதம் வெளிச்சமாக நம் வாழ்க்கையில் இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சம் சொல்றோம், நம் காலுக்கு தீபம் சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் படிக்க 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 இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க, இதுல உள்ள ஜீவன், இதுல உள்ள காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டு வார்த்தை எனக்குள் பெருகும் பொழுது எனக்குள் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இயேசுவானவர் அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவருடைய வேத வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் எனக்குள் எப்படி ஆனா வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இதான் வழி, இப்படிதான் நீ போகணும், உன் வாழ்க்கையில் இது சரியில்லை, இது சரியில்லை, நீ சரிப்படுத்தி இதை மாத்து அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நம்மளை மாற்றிக்கொண்டே வருகிறார். நம்ம ஒளியின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ஒளியில் நடக்கிறவர்களாக மாறுகிறோம். இன்று நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, மூன்றாவது கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஒளியின் இடத்தில் இருக்கிறீங்களா, ஒளியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, இந்த ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறீங்களா, இல்லை இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா?
ஒளியில வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சமாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நான் தேவனுக்கென்று வாழ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு வாழ்க்கையில் இருக்கிறாரு. நான் பழையவெல்லாம் விட்டுட்டு புதியவர்களாக தேவனுக்குள்ள புதிதான மனுஷனாக இருக்கிறேன். இன்னும் நான் இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா இன்னும் நான் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை இன்னும் மாறல. நான் தேவனை அறிந்து கொள்ளவே இல்லை. என் வாழ்க்கையில் இயேசுவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 காரியங்களை பாருங்க. தேவனுடைய அன்பு, விசுவாசம், ஒளி, வெளிச்சம். இன்னைக்கு தேவனுடைய அன்பு அது வரையறற்றது. அது அன்கண்டிஷனல் லவ். அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்பில் நான் பெருகணும். 2வதாக விசுவாசம், ஃபேத். நான் அவரை விசுவாசிக்கிறதுல ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. விசுவாசத்தை அறிக்கையிட்டு, அதான் நம்ம விசுவாசம் ஒரு பணத்தை நம்ம அறிக்கை எடுக்கிறோம். இதான் நம்ம விசுவாசம். நான் எவ்வளவு இயேசு விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளை தான் நம்ம விசுவாசத்தை சோதித்து பார்க்கும். நம்ம 1 பேதுல படிக்கிறோம்ல, இன்னைக்கு அக்கினி எப்படி அவங்க சோதிக்கிறாங்க, நெருப்புல சோதிக்கிறாங்க. நம்முடைய விசுவாசம் எப்போ சோதிக்கப்படும்? பாடுகள்ல சோதிக்கப்படும். ஒரு கஷ்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, ஒரு வேதனை வரும்பொழுது, இப்ப நம்ம பார்க்குற கொள்ளனை வரும்பொழுது, கஷ்டங்கள் இருக்கிற கஷ்டமான காலங்கள் வரும்பொழுது என்னால ஆண்டவர்கள் நிலைத்து நிற்க முடியுமா, இல்லை விட்டு ஓடிடுவேனா? விசுவாசிக்க முடியுமா, இல்லை விசுவாசம் விட்டுருவேனா? 3வதாக நான் ஒளியின் பிள்ளைகளாக நான் வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, ஒளியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது தேவன் இல்லாம, இயேசு இல்லாம இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இன்னும் பாவத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனா? இயேசு உலகத்தில் வரும் பொழுது அவர் எல்லா மனுஷருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். இயேசு வரும் பொழுதே நம்ம ஏசியா 9 நடுவில் படிக்கிறோம். அப்ப இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. யாரெல்லாம் இருள் இருந்தாங்களோ ஒரு வெளிச்சம் வந்துச்சான். ஜமான் கிளாப்பான்னு சொல்லுவாங்க. அதை ஆண்டவர் மாற்றி அமைச்சாரு. அந்த இருளை மாற்றி அமைச்சு வெளிச்சத்தையே கொடுக்க வந்தார். இன்னைக்கு நம்மையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கிறாரு. நீங்க உலகத்துக்கு போய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க, உலகம் எங்கும் வெளிச்சத்தை கொடுங்க, உலகத்துக்கு ஒளியாக இருங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இனி நம்ம இதை ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நான் இயேசுவுக்காக எப்படி வாழப் போகிறேன், இவர் அன்பை அறிந்து கொண்டு விசுவாசத்தை வளர்ந்து இவருக்கு வெளிச்சமாக இருக்க போகிறேன்னா, இல்லை இவர் அன்பை புரிந்து கொள்ளாமல் விசுவாசிக்காம இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிற போறேன்னா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி நீ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர். உடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் இயேசுவின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். உம்முடைய விசேஷித்த அன்பு, இந்த பரிபூர்ண அன்பு அப்பா, அற்ற அன்பு அப்பா, புரிந்து கொள்ள முடியாத அன்பை நாங்கள் இயேசு மூலமாய் புரிந்து கொண்டோம். இயேசுவான எங்களுக்காய் உலகத்து வந்து எங்களை போலவே வாழ்ந்து எங்களுக்காகவே பாடுபட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில மரித்து அப்பா அவர் அடக்கப்படப்பட்ட அந்த நாட்களில் நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய அன்பு ஆண்டவரே அங்கு வெளியாக்கப்பட்டது. உம்முடைய அன்பை நாங்கள் அங்கே அறிந்து கொண்டோம். கல்வாரி சிலுவையில உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. அந்த கல்வாரியில உம்முடைய அன்பு எங்களுக்கு தெரிந்தது அப்பா. எங்களுக்காக அப்பா உலகத்துல திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து, ஒரே பிராணகுமாரன் இயேசு உலகத்தை அனுப்புனீங்களே. நாங்க ரட்சிக்கப்படணும், நாங்க இந்த ஆக்கணிக்குள்ளாக போகக்கூடாது, நாங்க தண்டிக்கப்படக்கூடாது, எங்க வாழ்க்கை மாறணும், பாவத்தில் வாழ்க்கை மாறணும், பாவத்தை விட்டுட்டு உம்மோடு நடக்கணும், உம்மோடு உறவு வைத்திருக்கணும் சொல்லிட்டு அப்பா நீங்க செய்த இந்த மகா பெரிய ஆண்டவரே வேலைக்காக, இந்த கிரியைக்காக, இந்த அர்ப்பணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்ம அருமை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நன்மை நாங்கள் அறிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. உன்னை விசுவாசிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் இயேசுவை விசுவாசித்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஒரு நாளும் சந்தேகப்படாமல் முழு விசுவாசத்தோடு உண்மையே பிடித்துக் கொள்கிறவர்களாக மாற்றும். கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையை விசுவாசிக்கணும், பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருளை விட்டு வெளிச்சத்தில் எப்பொழுதும் உண்மை பிடித்துக் கொண்டு வாழ்கிறவர்களாக, வேதத்தின் வசனங்களை எங்களுக்குள் வைத்து வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை வெளிச்சமாகவே இருக்கட்டும். இந்த வெளிச்சத்தை கண்டு மற்றவர்கள் அப்பா இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வரட்டும். மற்ற ஜனங்கள் அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உலகத்துக்கு ஒளியா இருங்க என்று சொன்னீர் அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் ஒளியாக, இருள் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நாங்கள் வெளிச்சமாக ஒளியாக உம்முடைய ஒளி உலகத்தை எடுத்து செல்ல எங்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. எங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் எழுந்து நின்று நிசாயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய விசுவாச அறிக்கை, நாம் பிதா விசுவாசிக்கிறோம், இயேசு விசுவாசிக்கிறோம், பரிசுத்தா விசுவாசி சொல்லிட்டு அறிக்கையிடுகிற நம்முடைய விசுவாச அறிக்கை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 6, நிசாயா விசுவாச பிரமாணம். நைசிங் கிரீட், லெட் அஸ் சே டுகெதர். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கத்திரமாய்
தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாததுக்கு முன்னே தமது பிதாவில் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாகப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமிடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமனிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவை அறையுண்டு பாடுபட்டு அடக்க பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்த்து விட்டிருக்கிறார். உயோரு மருத்துவ நியாயத்துக்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிலும் குமாரிலும் புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தோத்தரிக்கப்படுகிறோமாய் திகழ்ச்சிகள் மூலமாய் உரத்தராய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பில் நாமிக்கப்பட்ட ஒரே ஞானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவ உயிர்த்தெழுதலும் மறுவு ஜீவம் உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். சில நிமிடம் நம்முடைய உலகத்துக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய சபைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோமாக. இது காமன் ப்ரேயர் அந்த புத்தகம், அதிலிருந்து சில ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். நம்ம அதிகாரிகளுக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய தேசத்துக்காக முதல் ஜெபிப்போமாக. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அரசாண்டு திவ்ய விருப்பத்தின்படி அவை நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இத்தேசத்தின் அதிகாரிகளை இரக்கமாய் கண்ணோக்கி அவர்களும் இடம் பெற்றிருக்கிற அதிகாரத்தை ஜனங்கள் சமாதானத்துக்கென்றும் உமது பரிசுத்த சபையின் நன்மைக்கென்றும் செலுத்தி வருமாறு அவருடைய ஆலோசனைகளை உமது திருச்சித்தத்தின்படி ஆண்டு நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாட்டுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சட்டசபைக்காக ஜெபிப்போம். மகா காருண்யமுள்ள தேவனே, பொதுவாக இந்த தேசத்திற்காகவும் விசேஷமாக இப்போது நடைபெற்று வரும் பாராளுமன்றம் சட்ட சபைகளுக்காகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் உடைய மகிமைக்கென்றும் ஜனங்கள் நல்வாழ்வுக்கென்றும் அவரை நடத்தி சித்தி பெற செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் தாய் நாட்டின் மீது கிருபா கடாட்சம் அருள வேண்டும் என்று உம்மை பிரார்த்திக்கிறோம். இந்த தேச பிரைம் மினிஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறோம். மற்ற அரசாங்க தலைவருக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஞானமும் தெளிந்த புத்தியும் ஈந்தருளும். இந்நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவும்படி கருணை புரியும். நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் வளமையிலும் சமாதானத்திலும் ஓங்கி வளர்ந்து உமது திரு உள்ளத்தின்படி எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு மகிமையும் கனமும் கொண்டு வர கிருபை அளியும். ஆமேன். தொடர்ந்து நம்முடைய நாட்டில், நம்ம உலக நாடுகளுக்கு நடந்து வருகிற இந்த கொரோனா வைரஸுக்காக நாம் ஜெபிப்போம். பெருவாறு விஷ வியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாய் அடஞ்சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷ வியாதினாலே அப்பா, விசேஷமா இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு வருகிற வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீ இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதியை நிறுத்தும்படி சங்கார தூதனை கட்டளையிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதி எங்களை விட்டு நீக்கி அருளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, நாளில் எங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தரில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. விசேஷமாக இந்த நாட்களில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாரிகள் விசேஷமாய் ஆண்டவரே, அவர்கள் செய்கிற தியாகத்துக்காக நன்றி, அவருடைய வேலைக்காக நன்றி. இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறோம் அப்பா. மற்ற உதவி செய்கிறவர்கள்
அப்பா அந்த பிரயாணம் செய்கிறவர்கள், டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே இந்த மெடிக்கல்ல வேலை செய்கிறவர்கள், அப்பா இந்த நாட்டை காக்க வேண்டும், சரியாக நடத்த வேண்டும் சொல்லிட்டு அப்பா உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. மக்களும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா இதுக்கு வேலை செய்கிறவர்கள் அவர்களும் அப்பா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவரை பொறுப்படுத்திக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இரவு கூறுகிறோம், சீக்கிரமாக ஒரு விடுவு காலத்தை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். இது முடிவடைய வேண்டும் அப்பா. மறுபடியும் நாங்கள் ஆழத்தில் செல்ல வேண்டும். மறுபடியும் எப்பொழுதும் போல அந்த வேலையில் நடக்க வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போல சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்பா. நிறைய மக்களுடைய திட்டங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்பா. இந்த 3 மாதத்துல ஆண்டவரே அப்பா 3ஆம் மாசத்துல இருந்து இந்த 4ஆம் மாசம் வந்தாச்சு. அன்றைய நிறைய பிளான் வச்சிருந்தாங்க, நிறைய காரியங்கள் திட்டம் போட்டு இருந்தாங்க. எல்லாமே அப்பா தடைபட்டு இருக்கிறது. உலகத்தினுடைய எல்லாருடைய அப்பா வாழ்க்கையும் அப்பா ஒரு மாறி இருக்கிறது அப்பா. மறுபடியும் ஆண்டவரை இவர்கள் மாற வேண்டும், சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பா. இந்த காலங்களில் நாங்கள் அமைதியாக இருந்து நீர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை நாங்கள் அதிகமாய் தேட வேண்டும். கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் நாங்கள் சரியாய் பயன்படுத்த வேண்டும் அப்பா. அதனால எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளை பாபனை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவளுக்கு ஏற்ற உதவிகளை சேரணும். கவர்மெண்ட் கொடுக்குற உதவிகளும் சரியான சேரணும். அதுக்கு ஏமாத்தாமல் யாருமே அப்ப தவறான காரணங்களை செய்யாதபடிக்கு அப்போ அந்த உதவிகள் இந்த பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டும். சாப்பிடாம திரும்ப தவிக்கிறாங்க அப்பா, வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க, ஒரு பொருட்கள் இல்லாமல் தவிக்கிறாங்க. சில பேருக்கு நிறையா இருக்கு, சில பேருக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்பா. நீங்க உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குகிற ஆண்டவர், திக்கற்றபடி நோக்கி பார்க்கிற ஆண்டவர், இவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தேவை சந்திக்குமா ஜெபிக்கிறோம். இந்நாளை எங்கள் ஒற்றுமை கருத்து அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. விசேஷமா லீசாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மகளிர் கொடுத்திருக்கிற இந்த ஆண் குழந்தைக்காக நன்றி. அந்த குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. அந்த குடும்பத்தை கொடுக்க ஆசுவதற்காக நன்றி. தொடர்ந்து தாயும் செய்யும் பலப்படுத்துங்க. எந்த ஒரு கிருவியும் எந்த ஒரு தவறான காரியம் வியாதியோ கிட்ட வராதபடிக்கு இந்த பிள்ளைகளை சுகப்படுத்தி பலப்படுத்தி அப்பா நீ தொடர்ந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை கருத்து அர்ப்பணிக்கிறோமான அதே சிறு பிள்ளைகள் வயதானவர்கள் எல்லாவற்றையும் கருத்து அர்ப்பணிக்கிறோம். இவருடைய நாட்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ரத்த கொட்டைகள் மூடிக்கொள்ளுங்க. எங்களை ஒவ்வொருவரும் கருத்து அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவில் கூட எங்களை தொடர்ந்து நடத்துங்க. புதிய நாளை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். தேவன் தமிழ் ஒரே பரகுமார விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுள் கற்பனை கை கொண்டு எல்லாருடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வின் உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கை பக்கம் 12 செஞ்சபிப்போம். ஜெனரல் கன்ஃபெஷன். லெட் அஸ் ப்ரே டுகெதர். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையாளில் செய்ததினாலும் நலமாலை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்கள் துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்கள் எல்லா பாவமையாக மனசாப்பட்டு மன திரும்புகிறோம். எங்களுக்காக மனித குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உங்கள் நாமன்மைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உண்மை சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவ்விடங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களுக்கு ஜீவ காரிய சேர்ப்பாராக. ஆமீன். சமாதானத்துக்கு எழுதி நிற்போம். நம் குடும்பத்தோடு நம்ம சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுவோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஊன்ற கற்றதை பின்பற்றுவோம். ஆண்டுடைய சமாதானங்களோடு இருப்பதாக. ஆண்டுடைய சமாதானங்களோடு இருப்பதாக ஒரு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டு சமாதானங்களோடு இருப்பதாக இது நாம் பரிசுத்த நற்கருணை ஆராதனையை நம்ம மிக சிம்பிளாக செய்வோம். உங்கள் வீட்டில் நீங்கள் உணவு அருந்துறீங்களே, இந்த உணவு அருந்துறது தேவனுடைய ஒரு அன்பின் விருந்தாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அன்பில் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல, இது நம்ம பிளஸ் பண்ணது. தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஈவுகளுக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வீட்டில் ஆண்டு கொடுத்திருக்கிற சாப்பாடு, தேவன் கொடுத்திருக்கிற நல்ல துணிமணிகள், தேவன் கொடுத்திருக்கிற வீடு, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மை ஈவுக்காக நாம் நன்றி சொல்வோமாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியில் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் உம்மால் உண்டானது. முதற் கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டு உங்களோடு இருப்பாராக.
அரும்போடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள், இதை கத்தெடுத்து உயர்த்துகிறோம். நம்ம ஆண்டுகளை தோத்திரம் செலுத்த கடவோம். அது துதிய தோத்திரம் ஏற்ப தகுதியாக இருக்கிறது. நல்ல ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் அப்பா. அங்கே வீடுகளில் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீ மறித்து உயிர் தெழுந்தவர் அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீ பெரியவர், நீ பெரிய காரியம் செய்கிறவர் அப்பா. நாங்கள் உமக்குள் வாழ்ந்து ஒவ்வொரு நாள் நடக்க உதவி செய்யுங்க. இப்போ கூட அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறோம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மேசில் நீங்கள் உணவு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட தந்த கிருபைக்காக நன்றி. நாட்கள் ஆனவே நாங்கள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க, உடைய பிரசனத்துக்காக நன்றி. அதை அன்பின் விருந்தாக எப்படி அப்பா எம்மாவோ சிஷரோடு நீங்கள் அமர்ந்து உட்கொண்டீங்க அப்பா. அவளுடைய கண்களை திறந்து வைத்தீங்க. சிஷரோடு அப்பா நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க அப்பா. அதே போல ஆனவரை இன்று எங்கள் வீடுகளில் அப்பா நாங்கள் சாப்பிடும் பொழுது அது லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்டாக இருக்கட்டும், குடும்பத்தோடு உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடும் பொழுது ஆண்டவரே அந்த சாப்பாடை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தை ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு இருக்கிறேன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் அப்பா அவனுக்கு கருத்தில் வைக்கிறோம். என்னால் நம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டு மோடு நடக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க. நீர் மரித்தீர் ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்தீர், நீ மறுபடியும் வரப்போகிறீர். நாங்கள் உமக்குள் இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கணும், அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும். அன்றைய ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். நாளை மட்டுமே கருத்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு எங்களை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களிடம் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நிலையிலே. ஆமீன். நீங்கள் வீட்டில் சாப்பிடும் பொழுது, நீங்கள் உணவு அருந்தும் பொழுது, உங்கள் டின்னர் அது விசுவாசத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் சேர்ந்து குடும்பத்தோடு நீங்கள் ஜெபித்து சாப்பிடும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் 24ஆம் பகுதி 40ஆம் ஜெபம் நம்ம அர்ப்பணித்து எனக்கு சோத்திர ஜெபம். இது நம்ம சோத்திரமாய் இன்னைக்கு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார். நம்முடைய ஐக்கிய பந்தியில் தேவன் எப்பொழுதும் அன்பின் விருந்தில் எப்பொழுதும் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் ரத்தத்தாலும் எங்களின் போஷத்துக்காக மத்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் அவர் மூலமாக ஜீவிப்பதாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு தூய்மையும் உண்டாதக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உங்கள் பசுத்தா வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆமீன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஈஸ்டர் நாட்களுக்குரிய ஆசீர்வாதம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தெழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம் சித்தத்தின்படி உங்களை சகலவித நற்கிரிகளிலும் சீர் பொருந்தவர்களாக ஆக்குவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நிலைத்திரு கடவது. ஆமீன். சமாதானத்தை ஆண்டவரே செய்வீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன். அறிவிப்பு. அனைவரும் அன்போடு இந்த ஆராய்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தோடு நீங்கள் ஜெபத்தில் ஈடுபடும்படி நான் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உணவு அருந்தும் பொழுது ஜெபித்து அது தேவனுடைய பந்தியாக, தேவனுடைய அன்பின் விருந்தாக, தேவன் நம்மோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார் என்று அறிந்து அது நம்ம புசிக்கும் பொழுது அது தேவனுக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் கால் பண்ணலாம், எப்போனா கால் பண்ணலாம். ஜெப தேவைகள் அல்லது உதவிகள், யாராச்சும் உதவி தேவைப்படுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உதவி தேவைப்படுற தயவு செய்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆலயத்தில் உதவி செய்வோம். ஜெப தேவைகள், உதவி அல்லது உங்களை சந்திக்கணும், ஜெபிக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை சந்தித்து உங்களுக்கு ஜெபிக்க நான் மிகவும் ஆசையாக இருக்கிறேன். தொடர்ந்து ஆண்களை உங்களை வழிநடத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. நாம் இப்பொழுது சோத்திர பாடலை பாடுவோம். சோத்திர பாடல். அன்பே 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 ஆறுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தம், பக்கம் 9, பேஜ் 9. இன்னைக்கு தேவனுடைய அன்பை நாம் நினைத்து பார்ப்போம். நம்மில் அதிகமாய் அன்பு கூர்ந்த ஆண்டவர், ஒரு நாள் உன் தயை கண்டேன் ஐயா, உன் தயை பெரிதையா, நம்முடைய அன்பின் ஆழத்தினை அறிய மாட்டேன் ஆண்டவரே, அது அறியவே முடியாது என்று நாம் பாடுகிற ஒரு பாடல். அன்பே 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 ஆறுயிர் உறவே
ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே எனையும், அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே எனையும், அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லே பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா. வாடாதே ஐயா அன்பு, வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த ஆராதனைக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் பின்பற்றவும் உம்மோடு நடக்க உதவி செய்யுங்க. அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு, அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் அப்பா வீணாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் அன்பின் ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காய் நீ செய்த தியாகங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காய் இயேசு உலகத்துக்கு அனுப்பி நீ கொடுத்திருந்த புது வாழ்க்கையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்ப ஐக்கியங்கள் அப்பா எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. நாளை தொடர்ந்து எங்கள் பலப்படுத்துங்க, எங்கள் வழிநடத்துங்க. இரவில் எங்கள் காத்துக்கொள்ளுங்க. புதிய நாளை கூட எங்கள் தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு ஸ்தோத்திரம். ஒரு அறிவிப்பு, நாளை தொடர்ந்து பைபிள் ஸ்டடி நடைபெறும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் தொடர்ந்து நாம் படிப்போம்.
தயவுசெய்து 8 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.